ஒரு சிறிய கதை. துயரத்தில் மூழ்கியிருந்த ஒரு மருத்துவர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தன் மனைவியை பறிகொடுத்திருந்த முதியவர் மருத்துவர் ஒருவர் தன்னுடைய மனச்சோர்விலிருந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். பின்னர் அவர் விக்டர் பிராங்கிளை அணுகினார். அவருடைய நிலையை அலசுவதற்கோ அல்லது அவருக்கு ஆலோசனை வழங்குவதற்கோ பிராங்கிள் முனையவில்லை. பிராங்கிள் அவரிடம் ஒரே ஒரு கேள்வியைத்தான் கேட்டார். உங்கள் மனைவிக்கு முன்பாக நீங்கள் இறந்திருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும்? இதை கேட்டு அந்த மருத்துவர் நிலைகுலைந்து போனார். அது என் மனைவிக்கு மிகவும் கொடுமையானதாக இருந்திருக்கும். நான் இல்லாமல் அவள் மிகவும் சிரமப்பட்டிருப்பாள் என்று அந்த முதியவர் தெரிவித்தார். அதை கேட்ட விக்டர் பிராங்கிள், நீங்கள் உங்கள் மனைவிக்கு எவ்வளவு பெரிய சிரமத்தை தவித்திருக்கிறீர்கள் என்று பார்த்தீர்களா டாக்டர்? இதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விலை நீங்கள் உயிர் பிழைத்திருப்பதும் உங்கள் மனைவிக்காக துக்கம் அனுசரிப்பதும் தான் என்று கூறினார். அந்த முதிய மருத்துவர் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர் பிராங்கிளின் கைகளை பற்றி அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு மன நிம்மதியுடன் அவருடைய மருத்துவமனையை விட்டு வெளியேறினார். தன்னுடைய அன்பு மனைவிக்காக அவர் தன் துக்கத்தை தாங்கிக் கொண்டார். இப்போது அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைத்து விட்டிருக்கிறது. நன்றி நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.